ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாகர்கோவில் ஸ்பெஷல் சாதா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த சாதா குழம்பு. அதுக்கு அரை மூடி தேங்காய் கட் பண்ணது நான் இங்கே எடுத்திருக்கேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 4 வத்தல் எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை 10 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே பூண்டு பற்கள், ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் நான் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே புளியை கரைச்சிட்றேன். இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம சம்டைம் என்னடா குழம்பு செய்கிறதுன்னு சில நேரங்களில் யோசிப்போம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி குழம்புகள் நம்ம செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துட்றேன் ஃபஸ்ட்டு. கடுகு பொரிஞ்சதும் வத்தல் சேர்த்துடலாம். கறியை விட்டுறாதீங்க. கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். வியூவர்ஸ், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து ஊற்றிடலாம் குழம்புல. இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கணும். புளியும் நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், புளியும் நான் உடனே ஊற்றிட்டேன், கரைச்ச புளியை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம புளி 2 டைம் கரைச்சி ஊற்றுவோம். நான் திரும்ப புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை திரும்ப நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அதுதான், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம குழம்பு. வெந்து வந்தால் போதும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம குழம்பை எடுத்துடலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.